ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளை 29/7/2025, அதாவது நாளை வரக்கூடிய கருட பஞ்சமி வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நாளை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமி. அந்த நாளில் கருடாழ்வார் வழிபாடு, அம்பிகை வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். தீராத நோய் நொடி பிரச்சனைகள் தீரும், கண் திருஷ்டி விலகும், குடும்ப சாபங்கள் நீங்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், சகோதர சகோதரி உறவு பலப்பட, தைரியம் அதிகரிக்க இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கருடாழ்வார் வழிபாடு செய்கிறது, அம்பிகையை வழிபாடும் செய்கிறதும் நமக்கு சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எளிமையான முறையில் இந்த கருட பஞ்சமியை நாம் வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளை காலை அதிகாலையில் அந்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு விரதத்தை நாம் தொடங்கலாம். விரதம் இருக்கிறது அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்தது தான், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. விரதம் இருக்க முடியாதவங்க சாதாரணமாக சைவ உணவை சாப்பிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் தொடரலாம், தவறு கிடையாது. பஞ்சமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும், கருடாழ்வார் வழிபாடு சிறப்பான பலனையும் கொடுக்கும். இந்த நாளில் சில பேர் கௌரி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. கௌரி அம்பிகை வடிவம் தானே, அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கும் அம்மனின் திருவுருவ படத்தை சுத்தம் செஞ்சு சந்தன குங்கும பொட்டு எல்லாமே வச்சு மல்லிகை பூவால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சிவப்பு நிற கயிற்றுல 10 முடிச்சு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு முடிச்சு போடும்போது அம்பிகையை கருடாழ்வார மனதில் நினைச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இந்த கயிறை அம்பாள் முன்னாடி வச்சு அம்பாளுக்கு பாலால் செய்த நெய்வேத்தியங்கள் பிரசாதமாக வச்சு தீப தூப ஆராதனை காண்பிச்சு நீங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்டை முடிச்சிட்டு அந்த சிவப்பு கயிறை வீட்டில் இருக்கிறவங்க கையில் கட்டி விடலாம். இந்த கயிறை யார் ஒருத்தர் கட்டிக்கிறாங்களோ அவங்க மீது தேவையற்ற கண் திருஷ்டி விழாது, எதிர்பாராத விபத்துக்கள் எதுவுமே நடக்காது, பாதுகாப்பான சூழல் அப்படிங்கிறது இந்த வழிபாட்டுக்கு பின்னால் இருக்கும் ஒரு நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே 8 மணிக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட மாலை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே கருடாழ்வார் சிலை கண்டிப்பாக இருக்கும், வச்சுருப்பாங்க. அந்த கருடாழ்வார் சிலைக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு கருடாழ்வாரை 3 முறை வலம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருக்கும் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். அவ்வளவு மகிமை வாய்ந்த நாளைக்கு இந்த கருட பஞ்சமி வீட்டில் செய்ய முடியும். எந்த அம்பாள் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படத்தை வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா தவறாமல் அந்த 2 நெய் தீபத்தை கருடாழ்வார் முன்னாடி ஏற்றி வச்சுட்டு ஆத்மார்த்தமாக மனசார உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, என்ன கோரிக்கை இருக்கோ அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். அவ்வளவு மகிமை வாய்ந்த நாளைக்கு வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி நாளை நீங்கள் தவற விடாமல் நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.